காவியம் பாடவா காதலே. ஏத்தே இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணனா? அது யாருக்குனே பண்ணியாச்சுல. யாருக்குனே பண்ணனா என்ன? மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணலாம். டாக்டர் ஒண்ணு ஊரை விட்டு ஓடிர மாட்டாரு. வா போவோம், நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். நான் வரல. எதுக்கு இப்படி ஷாக்காவறா? மைனி இவ முழியே சரியில்லை, என்னன்னு கவனிங்க. உண்மையிலே வயித்துல குழந்தை இருந்தா இவ எதுக்கு இப்படி ஷாக்காவணும்? கோமரி என்ன கோமரி? என்கிட்ட ஏதோ போய் சொல்றியா? நான் எதுக்குதே போய் சொல்ல போறேன்? குழந்தைதான். குழந்தைதான்? உன் பேர்ல தான் குழந்தை இருக்கு. வயித்துல குழந்தை இல்லன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சாவே? நான் சொல்லவே இல்லையே. அப்படின்னா அனுஷ்கா சொல்லிப்பாளோ? ஏய் கோமரி என்ன இதெல்லாம்? ஏத்தே இது எதுக்காக இப்படி பேசியவனு எனக்கு தெரியல தேய். எனக்கு ஒண்ணும் புரியல தேய். அப்படியே புரியலையா? இப்ப புரியும். அனுஷ்கா அனுஷ்கா ஏய் அனுஷ்கா. என்ன பெரியம்மா? சரிதான், இவ பண்ண வேலைதான். இவளை நம்பி நானும் சொன்னே பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். இவளை வச்சுக்கிடி. அனுஷ்காமா இந்த குழந்தை உன்கிட்ட என்ன சொன்னா? அம்மா எதுமா கேக்குறீங்க? இவ ரூம்ல வச்சு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தால, அத பத்தி தான் கேக்குறேன். ரூம்ல வச்சா எதுவும் சொல்லலையே. அனுஷ்காமா அம்மாட்ட போய் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் கேட்டேன். உண்மை சொல்லு. அம்மா எதை பத்திமா கேக்குற? எனக்கு ஒண்ணும் தெரியல. அனுஷ்கா இந்த குழந்தை உன்கிட்ட வயித்துல குழந்தை இல்லைன்னு சொன்னாலா இல்லையா? நீ கூட சாப்பாட்டுக்காக இப்படி வயித்துல பிள்ளைத்த மாதிரி நடிக்கிறீன்னு சொன்னல. அம்மா அனுஷ்கா உன்கிட்ட அவ சொன்னால, உண்மையை சொல்லு. அனுஷ்காமா இவ என்ன சொன்னான்னு சொல்லு. எத்த சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. யாருக்கு பயப்படாத. என்ன சொன்னான்னு சொல்லு. கேட்கல சொல்லு. அம்மா சின்ன அனுஷ்கா அவளை காப்பாத்தி என்ன பண்ண போறா? ஒழுங்கு மரியாதையா அங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன். இப்ப என் வேலை சத்தியமா நீ சொல்ற. அம்மா சொல்லுன்னே. எத்த குழந்தை கர்ப்பமா இல்ல. அவ சும்மாதான் கர்ப்பமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நீங்க சரோஜா உண்டாயிட்டானே அவளை மட்டும் விழுந்து விழுந்து கவனிச்சிங்களா? குழந்தைக்கு சாப்பாடு கூட போடவே இல்லையா? அதுக்குதான் அவ அப்படி நடிச்சால உங்களை ஏமாத்துறதுக்கு. பாத்தியல மைனி, உண்மை எப்படி பார்த்து பாருங்க. மைனி உங்க மர்ம உங்களை எப்படி ஏமாத்தி இருந்துக்கா பாருங்க மைனி. கோமரி அனுஷ்கா பிள்ளை சொல்றது உண்மையா? வயித்துல பிள்ளை எல்லாம் தான் நடிச்சிட்டு திரியறியோ? நீ என்ன மான்சி? ஏத்தே மன்னிச்சிருங்க தேய். நீங்க அந்த சரோஜாவை மட்டும் விழுந்து விழுந்து கவனிச்சியல்ல. அதுக்கு இப்படியே போய் சொல்லி ஏமாத்துவா? அதுவும் திங்கிறதுக்காக. கோமரி நான் வயசானவன் கூட பார்க்காம நீ அப்படி வேலை வாங்குறேன்னா? விதவிதமா அப்படி சமைச்சுட்டாங்க இப்படி சமைச்சுட்டாங்கன்னு கேட்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்து. ஆனாலும் மாசமா இருக்கப்பல ஆசைப்படியாலே செஞ்சுட்டே நீ தந்தேன். உன் புத்தியே இப்படி போச்சு கோமரி. ஏத்தே மன்னிச்சிருங்க தேய். இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேன் தேய். மன்னிக்கணுமா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீ செஞ்சது ஒன்றும் சின்ன தப்பு கிடையாது. மன்னிக்கவே முடியாத மாதிரி பெரிய தப்பு பண்ணிருக்க. அம்மா என்னமாச்சு? எதுக்கு குழந்தைய போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அவளே மாசமா இருக்கா, இப்படியே பிடிச்சி அவளை திட்டுறது? பாவம் குழந்தை அழுவுற பாருங்க. மாசமா இருக்கல மாசமா. அவ மாசமாவே இல்ல மாணிக்கா, நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிருக்க. என்னமா சொல்றீங்க? மாசமா இருக்கேனே போய் சொல்லிருக்க மாணிக்கா. என்னது பொய்யா? குழந்தை பொய்யா சொன்னா? ஏங்க அன்னைக்கு உங்க அம்மா எனக்கு சாப்பாடு தராம பட்டினி போட்டாவல்ல, உங்களுக்கு கூட தெரியுமேங்க. நான் கூட சொன்னேனே. அன்னைக்குதான் கோவம் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அதை எல்லாரும் நம்பிட்டு அதனால தானே சும்மா நடிச்சேன். என்னது நடிச்சியா? என்கிட்டயுமா நடிச்சா நீ? ஏங்க நான் கூட உங்ககிட்ட சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லல. இது பொய்யுங்கிறதுனால தான் உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லாம கோவமா இருந்த மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். சரி என் மூஞ்சிலே முழிக்காத. ஏங்க உங்க அம்மா செஞ்சது மட்டும் நியாயமா? பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காத. சரி நான் போறேன். ஏங்க நீங்க போவாதங்க. ஏங்க கோமரி அவனே உன்னை காரி துப்பிட்டு போயிட்டான். ஏன்னா நீ பண்ணன காரியம் அப்படி. இந்த மாதிரி எவ்வளவு போய் சொல்ல மாட்டா. சீ நினைக்கவே கேவலமா இருக்கு. நான் வேற இதை எல்லார்கிட்டயும் சொல்லி தொலைச்சிட்டேன். ஏத்தே நான் தான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. வாய் மூடு கோமரி, நீ இப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பான்னு யாருக்கு தெரியும்? மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. என் மகனே மூஞ்சில முழிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதுக்கு
இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. என்னை எப்படி தெரியுமா மாடு மாதிரி போட்டு வேலை வாங்கினா? 3 வேலையும் கறி மீன் அதை செய்யுங்க இதை செய்யுங்க எப்படி எல்லாம் தெரியுமா ஏவனா? மாசமா இருக்கல இப்படி திங்காதே நானே யோசிச்சேன். இப்பதானே தெரியுது இவ என்னை பழி வாங்கியிருக்கா கோமரி. வெளியே போ கோமரி. இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. எத்தே மன்னிச்சிருங்க தே. மன்னிப்பா உனக்கா உன்னை மன்னிச்சேன்னு வச்சுக்க நான் நிம்மதியா இருக்க முடியாது. எங்க குடும்ப வாரிசு வாழ்ந்துன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாத்திருக்கா. வெளியே போறியா இல்ல காலத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அத்தை குழந்தை பாவத்தை விட்டுருங்க அத்தை. அவ என்கிட்ட ஏதோ தெரியாம உண்மையை சொல்லிட்டா. இப்ப உண்மையை சொல்லாம இருந்துட்டா மட்டும் வேண்டலாம் தானே வெறுக்கிறானக்கா. அனுஷ்காமா நீ தள்ளிப்போ. அது என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது தள்ளிப்போமா. அம்மா குழந்தை பாவமா. இந்த பக்கம் வாண்ணே. அனுஷ்காமா தள்ளிப்போ. இந்த காமரியை காலத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளியே ஆகணும். எத்தாவ பாவத்தை. அனுஷ்கா இங்க வா. அம்மா குழந்தை பாவம். உள்ள வாண்ணே. காமரி என்ன வேலை பார்த்திருக்க நீ? வெளியே போறியா இல்ல காலத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? எத்தே நீங்க வெளியே போச்சுன்னா நான் எங்க போவேன்? உன் ஆத்தா வீட்டுக்கு போ. அவியிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு. கார் தூக்கி கரியாப்பி தூக்கி வெட்டி விடுவாங்க. போ காமரி வெளியே. இந்த லட்சத்துல உனக்கு 3 மாசத்துல வளகாப்பு பண்ணணுமா? உங்க அம்மா எனக்கு ஆர்டர் போடியாம ஆர்டர். இத போய் சொல்லு மாடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க போ. எத்தே மன்னிச்சிருங்க தே நான் போக மாட்டேன். ராசாதி அந்த வாக்கு மாத்த எடு. வாக்கு மாத்த பூச போட்டாதான் போவான்னு நினைக்கிறேன். நான் போறேன். மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தா மரியாதை கேட்டுன்னு சொல்லிவிட்டேன். சரி சின்ன வேலையை பண்ணிருக்க இவ ஆத்தாளுக்கு ஒரு நாள் இருக்கு. அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்க மாதிரி என்னைய கேள்வி கேட்க வேண்டியது. இன்னைக்கு தெரியும் அவள் அச்சனை என்னன்னு. சரி நானும் பார்த்து கேட்டு எங்கேயும் இப்படி ஒருத்தி பார்த்ததில்ல. எப்படி நடிச்சு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. பாவம் என் பிள்ளை. அவனுக்கு பிள்ளை பார்க்க போதுன்னு சந்தோஷத்துல இருந்தான். கோமரி திங்கிறதுக்காக ஏமாத்திருக்கா. இனி இவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. குழந்தை பாவம் என்கிட்டதான் உண்மையை சொன்னா. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவளை இப்ப வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அவட்ட அப்படி கேட்காமலே இருந்திருக்கலாம். அவ வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா, இங்கேயே இருந்திருப்பா. அத்தை வேற இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இனி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடவே மாட்டாங்க. குழந்தை நீ தப்பா எடுத்துக்கிடுவாளோ? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினைப்பாளோ? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க இருந்தாவது நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிட்டு 2 நாள் இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன பண்றது? குழந்தைகிட்ட முதல்ல போய் சாரி கேட்கணும். பாவம் குழந்தை. அம்மா என்ன குழந்தை எதுக்கலியா? உன் மாமியார் எதுவும் சத்த மாட்டாவளோ? என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு? மாசமா இருக்க பிள்ளை எப்படிதான் அலலப்படுத்தியதோ? அம்மா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ ஆசைக்கூடாது. ஏசக்கூடாதா? என்ன குழந்தை? நான் எதுக்கும் நீ ஏச போறேன், அவையதான் நீ ஏசிட்டு கிடக்காவ. என்ன பிரச்சனை குழந்தை? எதா இருந்தாலும் அலாம சொல்லு. அம்மா நீ ஆசை மாட்டேன்னு சொல்லலாம். அப்படின்னா எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டியோ? அது கொஞ்சம் பெரிய தப்பு தான். என்னது கொஞ்சம் பெரிய தப்பா? என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. தப்பு சின்னதா பெருசா நான் சொல்லியே. அம்மா அது எங்க அத்தை ஒரு நாள் எனக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவும்மா. நான் சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? பசி தாங்க முடியாம வீட்டையே சுத்தி வந்தேன். கிச்சனுக்குள்ள கூட போடாம நீ வெளியே விரட்டி விட்டுட்டாவ. வீட்டு மோட்டை பிடிச்சிட்டு கிச்சனுக்குள்ள இறங்குனேன். அப்ப கூட சாப்பிட கூடாது நீ வெளியே துரத்தி விட்டாவ. இப்படியா செஞ்சவ? பாபியில போய் என்னன்னு கேட்டுட்டு மாசமா இருக்க பிள்ளை சோத்துக்கு ஏங்கி தெரிஞ்சிருக்கு. பாத்துட்டு சும்மாவா இருந்தாவ? ஏம்மா இது நான் மாசமா இருக்கேன்னு சொல்லதுக்கு முன்னாடி. இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து மருமகளுக்கு சோறு கொடுக்க மாட்டாவளா? ஏன் அப்படி பண்ணாவ? அது சமைக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு சோறு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. சமைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சோறு தரல? ஆமாமா, அந்த சரோஜாக்கு மட்டும் இலை நிறைய சோறு வச்சு விதவிதமா கறிய மீன் எல்லாம் வச்சு கொடுத்தாவ. நான் அதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருந்து சாப்பிட முடியாம நான் சங்கடப்பட்டுட்டே இருந்தேன். பசி வேற, அந்த வாசனை வேற எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. நீ என்கிட்ட வர வேண்டியதானே, நான் உனக்கு செஞ்சு தர மாட்டேனாக்கோ. இல்லன்னா அந்த பொம்பளை வந்து 4 கேள்வி அப்பயே கேட்டிருப்பேலா?
எதுக்கு அங்கேயே இருந்த குழந்தை? அது அவிய எனக்கு தர மாட்டேன்னாவில, அதுக்கு அவியில பழி வாங்கணும்னு தான் அங்க இருந்தேன். பழி வாங்கணுமா? அவியலெல்லாம் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். எதுக்கு பழியெல்லாம் வாங்கிட்டு வா போய் அவியல கேப்போம். ஏம்மா சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டேன். ஐயோ, அந்த பொம்பளை என்ன பண்ண குழந்தை? சாப்பாடு கொடுக்காம போட்டியா இல்ல அடிச்சு கிட்டி போட்டியா? இல்ல, எனக்கு அவிய தினமும் சோறு பொங்கி போடணும்ட்டு. பொங்கி போடணும்ட்டு? அந்த சரோஜா மாசமா இருக்கானி பொங்கி பொங்கி கொடுத்தாவெல்லாம், அதுக்குதான் நான் மாசமா இருக்கேன்னு போய் சொன்னேன். என்னது போய் சொன்னியா? அப்படின்னா நீ மாசமே இல்லையா குழந்தை? இல்ல, அவியல பழி வாங்கதான் அப்படி சொன்னேன். சே, நீலாம் என்ன பிள்ளை? பொலி வாங்குறதுக்கு இப்பதான் போய் சொல்லுவாங்களோ? வெளியே போ குழந்தை, மூஞ்சிலே முழிக்காத. அம்மா அப்படி சொல்லாதம்மா, அத்தையும் அப்படிதான் சொல்லி நீ வெளியே துரத்தி விட்டுட்டாவ. அப்போ அவியலுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா அதான் இங்க வந்து நிக்கிறியோ? ஆமா, தொடப்பத்துல அடிக்கட்டா இல்ல வெளியே போறியான்னு கேட்டுட்டாவும்மா, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நானும் உன்னைய தொடப்பத்தாலதான் அடிச்சு துரத்த போறேன்.